இதுதான் கோகுலம் காலனி. சென்னையில சிந்தாதிரிப்பேட்டையில இருக்கிற ஒரு பெரிய காலனி. இங்க ஏகப்பட்ட பேர் கூடி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. இவர்தான் ஆறுமுகம். தன்னோட பெரிய மத்தவங்களை கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாரு. அந்த அளவுக்கு ஞாபக மருதி. இவரோட ஞாபக மருதினால இவருக்கும் பிரச்சனை, இந்த காலனிக்கும் பிரச்சனை. 1 2 3 4 5. இந்த காலனியோட செக்ரட்டரி. இந்த காலனில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இவர் தீர்த்து வைக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். நான் நீ இந்த காலனி குடி வந்த நாள்ல இருந்து பாக்குறேன். காலங்காத்துல நீட்டா குளிச்சுட்டு சுத்தமா இருக்கிற ஒரே பொண்ணு நீதான். நான் குளிக்கும் போது எவனோ எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதனால என்ன, நம்மளே ஒருத்தர் எட்டி பாக்குறேன்னு சந்தோஷப்படுறது விட்டு ஏமா சங்கடப்படுற? இப்போ நானும் வாரத்துல 2 நாள் குளிக்கிறேன். என்னையெல்லாம் எந்த நாய் எட்டி பாக்குது? சார், பிரச்சனை புரியாம பேசாதீங்க சார். உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுதுமா. என்ன, நீ குளிக்கும் போது யாரும் எட்டி பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா சார். டோன்ட் வரி. நாளையில இருந்து நீ இந்த இடத்துல குளி, நான் இங்க சேர போட்டு உட்காந்துக்கிறேன். அப்புறம் என்ன மாரி எந்த நாய் எட்டி பாக்குன்னு பாத்துருவோம். அட போங்க சார். நாம சொல்ற வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இவர்தான் வக்கீல் குமாஸ்தா வேணுகோபால். எப்ப பாரு இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன ஆக போதோ? நான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். இத வந்துட்டேன்னா மாட்டு இத பாருங்கண்ணா, ஆக்சிடென்ட் ஆகி 3 மாசமா பெட்ல இருந்துட்டு இப்பதான் ஆபீஸ்க்கு போறேன். அதனால பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா போங்கண்ணா. 3 மாசத்துக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போறேன். நான் 3 மாசத்துக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போறேன். கமலா, கழுத்து பொழுத்துடி. கமலா, கோர்ட்டுக்கு லீவு சொல்லிடு. மணி 9 ஆச்சு. இந்த டிராபிக் டயத்துல பஸ்ஸ புடிச்சு அது கரெக்ட் டயத்துக்கு போய் எப்ப ஆபீஸ் போறது? ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு நாளைக்கு லேட்டா போனா ஒன்னும் ஆயிடாது. ஆமா, இங்க இருந்து குமுதா ஆனந்த மேடம் எங்க? அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு சம்பள நாள். யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கியா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த பல்பு பீஸ் போயிடுச்சு, அதை மாத்தணும். அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. இவ்ளோ பரபரப்பா கிளம்புறாரு இந்த சண்முகம். அது அவர் வேலைக்கு போறதுக்காக இல்ல, வேலைக்கு போற சம்சாரத்தை வழி அனுப்புறதுக்காக. காமாச்சு, நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு 100 கிராம் தூள் பக்கோடா வாங்கிட்டு வாயேன். இது ஒண்ணுதான் குறைச்சல். சமூகம், வீட்டுல சும்மா தானே இருக்க, மாவரிச்சு வந்துற. இஸ்திரி போட்டுட்டு இருக்கானே, இவன் தான் கிருஷ்ணா. இந்த காலனில இருக்கவங்களோட துணியெல்லாம் வெளுப்பா, நிறைய துணியை கிழிப்பா. இவங்க இந்த காலனில குடியிருக்கிற ஒரு ராஜஸ்தான் குடும்பம். இவர் தப்பு தப்பா தபல வாசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதானே இவர் பிள்ளையும் பொண்டாட்டியும் வர திட்டுறது மத்தவங்களுக்கு கேட்காது. இந்த கோகுலம் காலனிலேயே ரொம்ப உயர்வான இடத்துல குடியிருக்கிறவர் ஒருத்தர். அவர் சூர்யா. இந்த காலனில மத்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூர்யா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து சுறுசுறுப்பா வேலை கிளம்பிடுவாரு. ஒரே நாள்ல எத்தனை வேலை பாக்குறாரு தெரியுமா? என்னங்க என்னங்க என்ன பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்திரீங்க. பாபுல எனக்கு தூக்கம் வருது. எழுந்திரீங்கன்னா ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை பாருங்களேன். என்னங்க வீட்ல வந்து கத்திட்டு ஓடி வாங்களே. வாயா, இன்னைக்கு உன்னை 2ல 1 பாத்துறேன். வாங்கய்யா, ஆள கீழ வாங்கய்யா. எல்லாரும் காலனில இருக்கீங்களா இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா? மல்லாக்க படுத்துக்கிட்டு துப்புனா மார் மேலதான் விழுகும். கழுதையை விட்டுருங்க. என்னடே, படுத்ததும் பார்த்தாம பழமொழி வேற பேசிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் கேட்கங்க யாருமே இல்லையா? நேத்து ராத்திரி இவன் என் வீட்டுக்கு வந்து ஏன் கட்டில்ல என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருந்திருக்கான். இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் கூட நம்ம பொறுத்துட்டு போக முடியுமா? அம்மா அஞ்சி போட்டு வச்சு துணி மாதிரி கௌரவமான குடும்பத்துல பூந்து கலீஸ் பண்ணியா? ஏன்டா ஆறுமுகம் கூப்பிடுறாரு பாருங்க. உன் பேர்ரா அது? ஐயோ, என்னன்னா ஏண்டா அந்த பாலா போன ஞாபகம் மறதிக்கு எதுவும் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட கூடாதா? மருந்து வாங்கினது நான் இருக்குன்னு, ஆனா அவன் எங்க வச்சிருந்தா மறந்து போச்சு. நீங்க பாத்தீங்களா? செருப்பாலே அடிப்பேன். வாங்க செக்ரட்டரி சார். என்னத்த வர்றது, நான் செக்ரட்டரியா இருக்கிற இந்த காலனில இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி நடந்தது நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வெறுப்படைகிறேன். வேணாவில் வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ஆட சும்மா இருங்க. நீ ஒண்ணு ஆறுமுகம், உனக்கே ஞாபகம் மறதி இருக்கு இல்லையா? நேரங்காலத்துல வீட்டுல போய் படுக்கலாம்ல.
அதை விட்டு ஏன் ராத்திரில வீடு வீடு அலையிற? அப்படி கேளுங்க. அப்படியே படுக்கிறவன் இவன் நைட் ஷூட் போறான் இல்லையா, அந்த நேரமா பார்த்து போய் படுத்திருந்தீங்க. இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? வெளியில தெரிஞ்சு இவ்வளவு கேவலமா இருக்குமா? என்னங்க சொல்றீங்க? யோ, இந்த பொம்பளை பிரச்சனைக்கு ஒரு நியாயம் சொல்லியானா இந்த ஆறுமுகத்துக்கு ஐடியாவா குத்துனுக்குற? நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி. டேய், எவனா சைடுல சவுண்ட் வரவன்? என்னடா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவன் புருஷனா அடுத்த வீட்டுக்காரன்னு தெரியாம ஃபுல்லா 12 hours 12 மணி நேரம் படுத்துட்டு இருந்துட்டு காலையில சாவகாசமா வந்துச்சு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணானா அதை நான் தீர்த்து வைக்கணுமா? ஏங்க அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க பேசாம இருக்கீங்க. ஆஹா, கரெக்டா சொன்னீங்க. என்ன டேய், காலங்காத்தால காலநிலை யாரும் பல்லு கூட வளர்க்க முடியாத அளவுக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க. நேற்று ராத்திரி இவன் வந்து வீட்டுல படுக்கும் போது நீங்க எங்க போயிருந்த? இல்ல, நேத்து ராத்திரி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொட்டை மாடி வரைக்கும் போயிருந்தேன். காத்தோட்டமா இருந்துச்சா, அங்கே படுத்து தூங்கிட்டேன். அறிவு கிட்டவனே கூப்பிட்டதே அவன் தான். நீ வெளியே போயிட்டா உள்ள வந்துட்டான். இத பார், நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையில இருந்து இந்த காலனில பொம்பளைங்க எல்லாம் வெளியே படுக்கட்டும், ஆம்பளைங்க எல்லாம் உள்ள படுக்கட்டும். அப்புறம் எந்த ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்து நான் பாத்துறேன். இல்லையே பாட்டுங்க, போயா 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 போடா, ஓட்டிட்டு போயா. போயேண்டி. ஐயா, எங்கேயோ போயிட்டீங்கயா. என் மேல தப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்கிற மாதிரி நியாய அநியாயத்தை பிரிச்சு பார்த்து நல்லது கெட்டதை பகிர்ந்து பார்த்து உண்மையும் பொய்யும் உடைச்சு பார்த்து உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, நீங்க யாரு? செக்ரட்டரி சார், எப்படி இவ்வளவு பிரமாதமான தீர்ப்பை சொல்லிட்டீங்க? அது வந்துங்க, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு நாள் என் ஃபேமிலிலயும் நடந்துருச்சு. ஐயோ, உங்க வீட்டுல யாரும் வந்து படுத்துட்டாங்களா? நான் தான் வேற வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டேன். அதான் உங்களால எப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுது? என்ன, இவன் மறந்து போய் படுத்துட்டான், நான் மறந்த மாதிரி போய் படுத்தேன். ஆனா பின்னிட்டானுங்கோ. கல்பனா, நீ ஆட்டோவை கட் பண்ணு, நான் லக்கேஜ் எல்லாம் இறக்குறேன். பெட்டியெல்லாம் எங்கிட்ட கரெக்டா இருக்கு. ஆனா அந்த டெம்போக்காரன் உள்ள கொண்டு வைக்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு டெம்போ வேணும், சட்டி முட்டி சாமான் பொட்டி படுக்க. நம்ம காலையில யாரும் வீடு காலி பண்றாங்களா? நாம காலி பண்ணல, நாம இருக்கு. ஏ சார், நீங்க என்ன காலி பண்றீங்களா? நான் காலி பண்ணல, புதுசா குடி வந்திருக்கேன். ஆமா, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கு. ஓ, பாக்க அப்படித்தான் இருப்பேன். ஆனா எட்டாம் கிளாஸ் ஸ்டைல். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுல இந்த டெம்போக்காரன் ரொம்ப தகராறு பண்றான். ஆளுக்கு 2 பெட்டியா கொண்டு வச்சா உதவியா இருக்கும். மேன் டு மேன் ஹெல்ப் தானே. ஆமா ஆமா, அவன் கிடக்குறா சார் மடங்க. இது கூட செய்யல மனுஷன். கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன். தம்பி, இது பேர் என்ன? 8ஆம் கிளாஸ் 3 9. ஐயோ, 3 9 விஷயம் தெரியாம 3 9 என்னாச்சு? ஏம்மா எல்லாரும் அலறாங்க? இங்க இருக்கவாள்லாம் உங்களை வீணா பயமுறுத்துறான். நீங்க பயப்படுற அளவுக்கு 3/9 வீட்டுல எந்த தப்பும் நடந்துள்ள. புஷ்பாங்கிற பொண்ணு ஒரே ஒரு வாட்டி தற்கொலை பண்ணிட்டா. ஐயோ, தற்கொலையா? சொல்லிட்டாங்களா? ஆமா, 3/9 எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்களே. ச்சே, புதுசா குடித்தன வரவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்கடா, பயந்துக்குவான்னு சொன்னேன். பைத்தியக்கார பசங்க இருக்கானுங்களே. அப்படின்னா ஏற்கனவே புஷ்பான்னு ஒரு பொண்ணு இங்க குடி இருந்தது வாஸ்தவம் தான். அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணது கரெக்ட். நான் தான் கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டீங்களா? நல்ல மனசு. ஆமா, தற்கொலை பண்ணிக்க போற பொண்ணு நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் புஷ்பாவுக்கும் ஏதாவது ஏற்பட்டு அதனால விவகாரம் வந்து ஒரு டெம்போ நிறைய ஜாமான கொண்டாந்து ஆளுக்கு 2 எடுத்துக்கின்றா. ஒருவேளை லூசா இருப்பானோ? இந்த காலனில திருட்டு பயம் உண்டு, அதை சொல்லுங்க. சே, என்னுடைய சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த காலனிக்கு திருடன் ஒருத்தன் வெளியில இருந்து வந்தது கிடையாது. அப்பா, அது வெளியில இருந்துன்னா சார் செக்ரட்டரி. என்ன நம்ம பெண்ட் இங்க இருக்கு? இது பாருங்க சார், இந்த காலனில புஷ்பா மேட்டரை விட சீரியஸான மேட்டர்லாம் இருக்கு. அப்படியா? என்னது? ஆறுமுகன் ஒருத்தன் அவனும் சூசைட் பண்ணிட்டாரா? ஆமாங்க சார். இருக்கு சொல்லுங்க சார். அவன் ஒரு ஞாபகம் மறதி கேஸ், 10 அதுக்கு ஆப்செட் மைண்டர் வேற. அவன் வீடு நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவான். வந்துட்டு நீங்க சாப்பிட வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டு உங்க கட்டிலேயே படுத்துக்குவான். நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க யாரும் திருப்பி கேட்பான். சார், நான் உங்கள்கிட்ட இருந்தா போய்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, நான் அவசரமா வெளியே போறேன். என் வீட்டு சாவி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள 2 பெட்டி இருக்கு. டெம்போ நிறைய எவனோ ஒரு இழிச்ச வாங்கி ஜாமான் எடுத்து வந்து ஆளுக்கு 2 பெட்டி எடுத்துக்கங்க. நான் இருக்கல 2 பெரிய பெட்டியா பார்த்து என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். பாத்துக்கங்க. தம்பி சார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா? டெம்போ நிறைய சாமான் செட்டோட ஒரு இழிச்சு வாய் வந்தானே, அவன் சொல்லியாச்சே. நான் தான் மேன் டு மேன் ஹெல்ப். ஆமா ஆமாமா, நீங்க தானா? சாரி சார், நான் ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நாம தான் எனக்கு சின்ன ப்ராப்ளம். இது இந்த காலனிக்கு அதான பெரிய ப்ராப்ளம். இந்த சாவி என்ன உங்க வீட்டு சாவி ஏன்ட்ட குடுக்குறீங்க? எங்கேயும் வெளியே போறீங்களா? இது உன் வீட்டு சாவிடா, போய் பொட்டி எடுத்து கொண்டு வந்து கூட. சார் பேப்பர். பாத்து பால்
நீ ஏன் பதட்டப்படுற? அதனால நான் பயப்படுறேன் இல்ல. 7:30 மணிக்கு ராகு காலம், அதுக்குள்ள பாலை கொண்டு போய் புத்துல விடணும். பாத்துப்பா. நீ சும்மா குறுக்க குறுக்க பேசாத. ஒரு சொட்டு பால் செஞ்சிருக்க. சாரி சார், ரொம்ப சாரி சார். என்ன சாரி? அறிவு இருக்கா உனக்கு? என்ன அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க? பேப்பர் போடுறது நான் பல வருஷமா இப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். பால் கொட்டு போச்சே. நான் எவ்வளவு வருஷமா இங்க பேப்பர் போட்டுட்டு இருக்கேன். யாராவது பாலோட குறுக்க வந்திருக்காங்களா? நானும் இத்தனை வருஷம் தயிர் வெண்ணெய் பால்லாம் கொண்டு போயிருக்கேன். எவனாவது பேப்பர் கொண்டு வந்து குறுக்க போட்டிருக்கானயா? மரியாதை 2 லிட்டர் பால் வாங்கி கொடு. உன் தாத்தா பேப்பர் போட சொல்லு. தாத்தா இல்ல அப்பா. நான் எப்படியா பேப்பர் போட முடியும்? போட முடியாது. எந்த வீட்டுக்கு எந்த பேப்பர் தெரியாதியா எனக்கு? அப்பா. யோ. பதில் சொல்லு. இந்த பாலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இந்த ஆளுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த ஆளுக்கு பதில் சொல்லியா? இப்போ பால் எங்க? எங்க தெரியாம தான் கேக்குறேன். பால் பாக்கெட்ல கொண்டு வந்துருக்கலாம்ல. பாக்கெட்ல ஊத்துறதே ஒளியிருமே. ஐயோ யார் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியலையே. பால் சிச்சி பேப்பர். என்ன பாத்து? குச்சி வந்துருச்சு. அப்பா நாகலிங்கேஸ்வரா, அப்படி இப்படி சிந்தாம சித்தராம பாலை கொண்டு வந்துட்டோம். உன் புத்துல விட வேண்டியதான் பாக்கி. வேண்டுதல் முடியற வரைக்கும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா வாங்க. ஏங்க அந்த பாலை புத்துல இருக்க பாம்புக்கு தான் ஊத்துறமா? ஐயோ நீயா? நான் எங்க ஊத்துற உனக்கே நீயா? சும்மா இல்ல அந்த பாலை பின்னாடி நிக்கிறவனுக்கு ஊத்துனா புண்ணியமா இருக்குமேன்னு பாக்குறோம். இது மனுஷனுக்கு விடுற பால் இல்லையா, பாம்புக்கு விடுற பால். அதேதான் நானும் சொல்றேன். பின்னாடி திரும்பி பாருங்க.